அனைவருக்கும் வணக்கம். நீ மனிதர்களிடம் கற்றுக்கொண்ட அறிவு அனைத்தையும் காலுக்கு அடியில் போட்டு மிதித்துவிடு. தலையை காலியாகி வைத்திரு. இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு பொறுமையாக காத்திரு. இந்த எறும்புகளை பாருங்கள். அவை இந்த இறந்த கொசுவை அப்புறப்படுத்த எவ்வாறு செயல்படுகின்றது. இவைகள் துப்புரவு பீரிகள் என்று அழைக்கப்படுகிறது. அவைகள் அதை சாப்பிடுகிறதோ இல்லையோ, அவை அப்புறப்படுத்துகிறது. நாம் பார்க்கும் இந்த இடம் பாசன வாய்க்கால் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிறைந்துள்ளதால் சுத்தம் செய்கிறோம். இந்த நீர்நிலை பாதுகாக்கப்படும். சில நகர பஞ்சாயத்துகளில் பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சி செய்ய திட்டம் எதுவும் இல்லாமல் ஒன்று அவற்றை புதைக்கிறார்கள், இல்லை அதை எரிக்கிறார்கள். அது நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்துகிறது. இது யாரையும் குறை கூட முடியாது. நாம் ஒவ்வொருவரும் தாமாக முன்வந்து பிளாஸ்டிக் பை உபயோகத்தை குறைப்போம், மறுசுழற்சி செய்வோம், மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். எதிர்கால சந்ததிக்கு தூய்மையான உலகை தருவோம். இந்த கொசுவை கண்டவுடன் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சைகையை கொடுத்து அவற்றை அழைத்து அதை அப்புறப்படுத்த முயல்கின்றது. அதே போல நாம் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகளையும் மற்றும் எங்காவது இருந்தால் நாம் சுற்றியுள்ள இடங்களில் நாம் அப்புறப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் இது சமுதாய பொறுப்புணர்வு. இதனால் ஒவ்வொருவருக்கும் பாதிப்பை அளிக்கும். தற்போதுள்ள வெயிலின் தாக்கம் தாங்கள் அனைவரும் அறிந்ததே. இதற்கான காரணம் குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், தண்ணீர் பற்றாக்குறைக்கும் இதுதான் காரணம்.